மனிதன் என்றால் 1000 பிரச்சனைகள் இருக்கும். அப்படியாக ஒரு மனிதனுக்கு அளவிற்கு அதிகமான பிரச்சனைகள் வரும்பொழுது அவன் மனம் தேடுவது இறைவனை தான். மனிதன் அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு கடவுள்களை வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது திருமணம் என்றால் முருகப்பெருமான், பாவங்கள் தீர சிவபெருமான், மனதில் தைரியம் கிடைக்க அம்பாள் வழிபாடு, குலம் செழிக்க குலதெய்வ வழிபாடு என்று ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபாடு செய்ய அதற்கேற்ற காலங்கள் இருக்கிறது. அப்படியாக நாம் கோபமாக இருக்கும் பொழுதோ அல்லது ஏதோ பிரச்சனைகளில் இருக்கும் பொழுதோ நிச்சயம் வழிபடக்கூடாத தெய்வங்கள் என்றால் அது உக்கிர தெய்வங்கள் தான். அதாவது மனம் ஒருவர் தீயது செய்துவிட்டார் என்று கொதித்து கொண்டிருக்கும் வேளையில் உக்கிர தெய்வங்களை வழிபாடு செய்ய நம் மனதில் இன்னும் போர்க்குணங்கள் அதிகமாகும், அமைதி இருக்காது. ஆக பிரச்சனைகள் அதிகமாகும் வேளையில் உக்கிர தெய்வங்களுடைய பாடல்கள் கேட்பதையும் மந்திரங்கள் சொல்வதையும் குறைத்து கொண்டாலே மனம் பதட்டமடைவது குறையும். அப்பொழுது நாம் உக்கிர தெய்வ வழிபாட்டை எப்பொழுது செய்யலாம் என்று கேட்டால், மனம் பலவீனம் அடைந்த நிலையில் தைரியம் வருவதற்கு செய்யலாமே தவிர, அதிக அளவில் நாம் உக்கிர தெய்வங்களை மட்டுமே வழிபாடு செய்யும் பொழுது மனதில் போராட்ட குணம், அமைதி நிலவுவது குறைந்துவிடும். ஆதலால் தான் பலரும் உக்கிர தெய்வத்தை வழிபட சற்று தயக்கம் காட்டுகிறார்கள்.